ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தருண் சுந்தர் கிச்சன் சொல்லிட்டேனா? சாரி, தருண் சுந்தர் ஃபேமிலி பேர் மாற்றி வச்சதுனால ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாலும் கூட பிரச்சனை வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, அக்கா உங்கள் சேனல் 6 மாதம் லாக்கில் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டாங்க. அது கமெண்ட்டில் வந்து சில விஷயங்களை நம்ம சொன்னால் யூடியூப்பே ஹைடு பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் கமெண்ட்டில் சொல்ல முடியல, சாரி. எதனால் வந்து சேனல் லாக் ஆச்சு, என்ன காரணங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுகிட்டே வந்தேன். குக்கிங் வீடியோஸ் போட்டுகிட்டே வரும்போது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இருக்கையிலே வந்து வியூஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் போட்டேங்க. சீரியல் எடுத்து போடவும் வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து சீரியல் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் எடுத்து அப்படியே போட்டுட்டேன். போட்டதுனால என்னாச்சு, போட்டதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பிரைட் வரல, எதுவுமே வரல. சரி, நம்ம பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு நான் போட்டுட்டேன். போட்ட உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த 4000 வாட்ச் ஹவர் வந்து வந்துருச்சு. வாட்ச் ஹவர் வந்த உடனே நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வரவும் எனக்கு என்னன்னு புரியலை. அப்புறம் போய் ரீயூஸ்டுன்னு அந்த வந்த மெயிலை வச்சு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு யூடியூப்போட டேர்ம்ஸ் சர்வீஸ் எதுவுமே தெரியாது. அந்த அந்த இதெல்லாம் தெரியாமல் தான் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். போனோம்னா அதில் என்ன, யூடியூப்லேயே சர்ச் பண்ணும்போது என்ன வந்துச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட்னா ஒருத்தர் போட்ட ஒரு படைப்பை நம்ம திருடி போட்ட மாதிரி அர்த்தமாயிரும். அதனால் ஓகே, இப்போ இதை நம்ம போடக்கூடாது. யூடியூப்போட அந்த உரிமை கொள்கைகள் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று, நம்மளோட படைப்பாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு குக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு என்ன ஒரு நாடகமாக இருந்தாலும் அது நம்மளை வச்சு நம்ம நடித்து நம்ம டைரக்ட் பண்ணி நம்ம இருந்து போட்டால் பரவாயில்லை. ஒரு வீடியோ, அதாவது அடுத்தவங்க வீடியோவை திருடி போடக்கூடாது. அடுத்தவங்க வந்து அவங்க வந்து காசு கொடுத்து நடிக்க வச்சு ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம யூடியூப்பில் எடுத்து போடுறோம்னா அது வந்து திருட்டு மாதிரி தான். அது நமக்கு தெரியாது. இப்படி போடக்கூடாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. சேனல் ஆரம்பித்தோடனே போட்டால் அப்போ நல்லா போகுது அப்படின்ட்டு நானும் எடுத்து போட்டேன். மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். வாட்ச் ஹவர் வந்துருச்சு. ஒரு 10,000 வாட்ச் ஹவர் கிட்ட வந்துருச்சு. நான் போட்டுட்டேன். அப்ளை பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடக்கூடாது, அதனால் உங்கள் மானிட்டேஷனை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய, நான் என்னுடைய படைப்பில் வீடியோ போடலாமேன்ட்டு அதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக லாக் ஆகுது, அந்த 90 நாள் எதுக்காக லாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்காக வியூஸ் போயிருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் போயிருக்கும் பாருங்க சீரியலை. அதை வந்து அப்படியே நம்ம டெலீட் பண்ணும்போது, டெலீட் பண்ணலை, நான் என்ன பண்ணேன், எடிட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பாதி நிமிஷத்தை எடிட் பண்ணி எடுத்துட்டு, அதாவது பாதி சீரியல் பாதி நான் 2 சேர்ந்துருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அந்த சீரியல் இருக்கிற பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோவில் குரோம் ப்ரௌசரில் போய் கட் பண்ணி எடுத்துட்டு என்னோடய பார்ட்டு இருக்கிறது மட்டும் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து 3 மாதம் முடிஞ்சிருச்சு. அந்த 3 மாதம் லாக்கில் வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வராது, வாட்ச் ஹவர் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது. யூடியூப் வந்து நம்மளை வந்து நம்ம கம்பெனியை முடக்கின மாதிரி முடக்கி வச்சுருப்பாங்க. இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, சீரியலை எடுத்துட்டேன், என்னோடய பார்ட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கண்டென்ட், சாரி, டிஸ்ஸு, என்ன அது, ஏமாத்துற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு இங்கிலீஷில் என்னமோ வந்துச்சுங்க, டிஸ்ஸு பாசிட்டிவாக என்னமோன்னு வந்துச்சு, டிஸப்பேரிங் என்னமோ வந்துச்சுங்க, நான் மறந்துட்டேன். அதை நான் வேணால் அதை மறுபடியும் எடுத்து உங்களுக்காக எடுத்து கீழே போடுறேன். அது என்ன வேர்டுன்னு இப்போ தெரியல. நான் எடிட் பண்ணும்போது அந்த வார்த்தை என்னன்னு நான் கீழே போடுறேன். அந்த மாதிரி மெயில் வந்துருச்சு, நீங்கள் வந்து ஏமாற்றி யூடியூப்பை ஏமாற்றி மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தேன் நான். சரி, இப்போ மறுபடியும் 3 மாதம் எப்படி லாக் ஆக போகுது, பூராத்தையும் டெலீட் பண்ணிட்டேங்க. நான் சீரியல் போட்டது, சினிமா போட்டது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்னோடய ஓன் கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் இருந்த சமயத்தில் லைவ் அப்போ தான் முத போட ஆரம்பிக்கிறேன். ஷார்ட்ஸ் போடுறேன். ஷார்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆயிடுச்சு அந்த 3 மாதத்தில். இப்போ லைவ் போடுறேன். லைவ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகிட்டே வருது. மானிட்டேஷன் ஆகிறதுக்கு என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணி அப்புறம் என்னோடய ஓன் கண்டென்ட் மட்டுமே போட்டுக்கிட்டு வந்தேன். சமையல் போகலை. நான் காமெடியும் விவசாயத்தை பற்றி பேசினதுனால எனக்கு கண்டென்ட்டை மாற்றுங்கன்னு வந்துருச்சு.
சரி நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சேனல் மாற்ற சொல்லி மெயில் வந்துச்சு. சேனல் பேரை வந்து மாற்றி தருண் சுந்தர் ஃபேமிலி அப்படின்னு வச்சேன். ஓகே, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சால் உங்கள் சேனல் வந்து லாக் ஆகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பல்காக வியூஸ் போன எதையும் டெலிட் பண்ணக்கூடாது. டெலிட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் 3 மாதம் லாக் ஆயிரும். அடுத்து வந்து நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணக்கூடாது. அதாவது அதிகபட்ச வியூஸ் போன வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது. நிறைய வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது. ஒரே சமயத்தில் 10 வீடியோ 15 வீடியோ அதுக்கு மேலே 20 25 இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு பல்காக நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணும்போதும் உங்கள் சேனல் வந்து லாக் விழுந்துடும். இப்போ நான் சொல்கிறது சாதாரண மக்களுக்கு என்னென்னு புரியாமல் இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்காக தான் அந்த வீடியோ, சரிங்களா? அது மாதிரி வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து லாக் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்டென்ட் இல்லாமல் அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடி போடக்கூடாது. காப்பி ரைட் கொடுத்தா பிரச்சனை இல்லை, காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மட்டும் நம்ம மீறாமல் இருக்கணும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு சேனல் வந்து ஏன் லாக்கில் விழுந்துச்சுன்னு கேட்டிங்க. இப்போ அதுக்கு பதில் சொல்லியாச்சு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங்னு வரும், இன்னொன்று கம்யூனிட்டி கைட்லைன்ஸு ஸ்ட்ரைக்குன்னு கொடுப்பாங்க. இதில் எது வார்னிங் வந்தால் பிரச்சனை கிடையாது, உங்களை வந்து வார்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா ஒன்று உங்கள் சேனல் வந்து போயிடும், உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரு 3 மாதம் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் வந்தால் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா உங்கள் சேனலுக்கே பிரச்சனை. இல்லைன்னா அந்த மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் போடக்கூடாது. இப்போ ஒரு அந்த ஒரு கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி கண்டென்ட் இருக்கும்ல, கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு ரத்தம் காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம காட்டக்கூடாது. இந்த மாதிரி இப்போ நான் பேசக்கூட நான் கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸு வார்னிங்கோ ஸ்ட்ரைக்கோ வந்துடும். குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி நம்ம பேரை சொல்லி பேசக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னைய வந்து நீங்கள் உங்கள் சேனலில் பேசுகிறீங்க அப்படின்னா, என்னோடய சேனல் பேரை சொல்லி நீங்கள் பேசுனீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கோ என்னை வந்து காயப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய பிராண்டு பேரை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு வார்னிங்லாம் கொடுப்பாங்க. அதனால் நம்ம கஷ்டப்பட்டு யூடியூப்புக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் யோசித்து போடணும். நல்லபடியாக போடுங்க. யாரோட கண்டென்ட்டும் நமக்கு வேண்டாம். சமையல் போடுறீங்களா, சமையலாக போடுங்க. இல்லை இந்த மாதிரி பேசி போடுறீங்களா, பேசியே போடுங்க. அடுத்தவங்க கண்டென்ட்டு நமக்கு வேண்டாம். நம்ம கண்டென்ட்டை நம்ம போட்டோம்னா முன்னேறி வந்துடலாம். கரெக்டாக நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இது வந்து சேனல் போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ரீமிக்ஸ் ஆப்ஷன், கொலாப் ஆப்ஷன், கட் ஸ்க்ரீனு, க்ரீன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து யூடியூப்பே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், என்னோடய வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் அப்படின்னா, நீங்கள் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்து பேசலாம். ஒரிஜினல் வாய்ஸ் கொலாப் பண்ணலாம், என் கூட கொலாப் பண்ணலாம். என்னோடய வீடியோ பக்கத்துலேயே நீங்கள் பேசுகிற மாதிரி கொலாப் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன்னா என்னுடைய ஃபுல், இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஷார்ட்ஸில் சொல்கிறேன், என் ஃபுல் வீடியோ வந்துக்கிட்டு இருக்குன்னா கீழே சின்னோண்டா உங்கள் படம் வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது யூடியூப்பே கொடுக்குறது. இதை நம்ம போட்டோம்னா பிரச்சனை வராது. இது இல்லாமல் இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்னா அதை அப்படியே நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் யூடியூப்பில் வீடியோ போடுங்க. நல்லபடியாக பெரியலாகி முன்னேறிவாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதை வீடியோ பார்க்குற எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியாக வாங்க. ஏதாவது டவுட்டுனா கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைன்னா என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதிலேருந்து பதில் சொல்கிறேன். இதுலேருந்து நான் யாருக்கும் அவங்க சேனலுக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒரு ஆப் மாதிரி இல்லை ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ ஏதாவது சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அதில் உங்கள் கொஸ்டின் எல்லாம் கேளுங்க. அதில் கூட நான் ஹெல்ப் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நல்லபடியாக யூடியூப்பில் வாங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.